ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். சுவிட்சர்லாந்துல வசிக்கிற நபர் இலங்கையில இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். பின்பு அந்த பெண்ணை சுவிஸுக்கு அழைத்திருக்கிறார். சுவிஸ் விமான நிலையத்தில வந்திறங்கிய பெண் இன்னொரு இளைஞனோட தலைமறைவாக இருக்கிறார். தற்போது அந்த பெண்ணின் கணவர் அந்த பெண்ணின் அந்தரங்க புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில பகிர்ந்து கொண்டிருக்கிறாராம். இது குறித்து முழுமையாக இந்த காணொளியில பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்படி பெண்களின் புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில பகிர்வது சரியான விடயமா என்பதை பார்க்கின்ற நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அதே போல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், யாழ்ப்பாணத்தில கடமையாற்றுகின்ற பொது சுகாதார பரிசோதகர் ஒருவரின் பணம் மோசடியான முறையில கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு கொள்ளை என்றுதான் சொல்ல வேண்டும். இதுல மாணவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த இரண்டு விடயங்களையும் பற்றி உங்களோட முழுமையாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். வணக்கம், நான் திவாரகா. சுவிஸ் நாட்டில வசிக்கிற 43 வயதான நபர் ஒருவர் திருமணம் முடித்து ஏற்கனவே விவாகரத்து பெற்றிருக்கிறார். இந்நிலையில கடந்த வருடம் அவர் இலங்கைக்கு வந்து இலங்கையின் ஒரு பகுதியில ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறாரா. திருமணம் முடித்து அந்த நபர் சுவிஸ் நாட்டிற்கு சென்று விட்டார். அந்த பெண் இலங்கையில இருக்கிறார். இலங்கையில உள்ள தன் மனைவியை சுவிஸுக்கு எடுக்கணுமே என்று சொல்லி மனைவியை எடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் அவர் செய்திருக்கிறார். மனைவியும் சுவிஸ் நாட்டுக்கு போறதுக்கு தயாராகி இருக்கிறாவா. அதுக்கு பிறகு சுவிஸ் நாட்டிற்கு சென்ற மனைவி சுவிஸ் சூரிச் விமான நிலையத்துல போய் இறங்கி இருக்கிறார். இறங்கி சில மணி நேரங்களிலேயே மனைவியை காணவில்லையா. மனைவியை அழைத்து கொண்டு போக என்று சொல்லி வந்த கணவருக்கு மனைவியை காணவில்லையே, என்ன நடந்தது என்று சொல்லி அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அங்க இருக்கிற போலீசார்கிட்ட எதிர்வில சொல்லி இருக்கிறார். போலீசார் சிசிடிவி காட்சி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததில்ல. வந்து இறங்கிய சில மணி நேரங்களிலே அந்த பெண் இன்னொரு இளைஞனோட போயிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. அதுக்கு பிறகு போலீசாரும் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு கேட்ட போது அந்த பெண் சொல்லி இருக்கிறார், தான் அந்த இளைஞனோட தன் விருப்பத்தின் பெயரில தான் போனார் என்று சொல்லி. ஒருவர் விரும்பி ஒரு செயலை செய்கிற போது அதை யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாது. பிறகு அந்த பெண் என்ன செய்திருக்கிறார், தன்னுடைய கணவருக்கு, அதாவது திருமணம் முடித்து சுவிஸ் நாட்டிற்கு அழைத்த அந்த நபருக்கு தொலைபேசியில அழைப்பை மேற்கொண்டு, நீங்கள் எனக்காக செலவழித்த நகை பணம் எல்லாவற்றையும் நான் உங்களிடம் திரும்ப தருகிறேன். நான் அந்த இளைஞனை காதலித்தனான், அவரை விரும்பி இருந்தனான், அதனாலதான் அவரோட சென்றான் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அந்த பெண் சென்ற இளைஞன் பிரான்ஸ்ல வசிக்கிறதாக சொல்லப்படுகிறது. அந்த இளைஞனை தான் அந்த பெண் காதலித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பெண் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னா, தான் வெளிநாட்டிற்கு போறதுக்கு இந்த நபரை ஒரு யுக்தியாக பயன்படுத்தி இருக்கிறார் தான் சொல்ல வேண்டும். இந்த இளைஞனுக்கு அங்க காட் கிடைக்கலையோ அல்லது இந்த பெண்ணை பிரான்சுக்கு அழைக்க முடியாத சூழ்நிலையில இருந்திருக்கிறாரோ என்னவோ தெரியல. ஆனா இந்த பெண் அந்த நபருடைய வாழ்க்கையில விளையாடி தன் காதலை அடைகிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார். ஒருவரை திருமணம் முடித்து அவரை ஏமாற்றி விட்டு தன்னுடைய காதலனோட சென்றிருக்கிறார். இது ஒரு மோசமான செயல் தான். ஒரு ஆளை நம்ப வைத்து ஏமாற்றுவது என்பது மிகவுமே ஒரு மோசமான செயல். அல்லது காதலித்த இளைஞனுக்கு சொல்லி இருக்க வேண்டும், என்னால உங்க வர இயலாது, நீங்க வாரதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க, அப்படி இல்லாட்டி நான் வேறு ஒரு ஆளை திருமணம் செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவரை திருமணம் செய்திருக்கலாம். அல்லது அவரிடம் சொல்லி இருக்கலாம், நான் இப்படி ஒருவரை காதலிக்கிறேன், எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம். இதுல அந்த நபரை திருமணம் செய்து அவருடைய வாழ்க்கையுடனும் விளையாடி விட்டு இந்த இளைஞனோட சென்றிருக்கிறார். இந்த பெண் செய்த விடயம் சரியான விடயம் அல்ல. அதற்காக அந்த பெண்ணின் கணவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த பெண்ணில இருக்கிற கோபத்தில அந்த பெண் தன்னோடு எடுத்த புகைப்படங்கள், அந்த பெண்ணின் அந்தரங்க புகைப்படங்களை சமூக ஊடகங்களில பகிர்வதாகவும் சில ஊடகங்கள்கிட்ட கொடுக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு பெண்ணின் அந்தரங்க புகைப்படங்களை பொது வெளியில யாருமே பகிரக்கூடாது. அது முற்றுமுழுதாக தவறான ஒரு விடயம். இதுல பெண்களின் தவறும் இருக்குது. உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி அல்லது காதலனாக இருந்தாலும் சரி, உங்களில இனி இல்லை என்ற அளவு கடந்த பாசம் உங்கள் மேல உயிராக இருக்கிறவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய அந்தரங்க புகைப்படங்களையோ காணொளிகளையோ எடுப்பதற்கு நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. உங்களை உண்மையாக நேசிக்கிறவர்கள், உங்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் உங்களுடைய அந்தரங்கங்களை புகைப்படங்களாகவோ காணொளிகளாகவோ எடுப்பதற்கு விரும்பவே மாட்டார்கள். ஆகையால நீங்கள் செய்கின்ற தவறை முதல் பெண்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். பெண்களிடம் இருந்துதான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. அந்தரங்க புகைப்படங்களை எடுப்பதற்கே அனுமதிக்கிறீங்களா?
உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ எடுக்கப்படுது என்று சொன்னால் அதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள். தனியாக அவர்களோட போய் அப்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்காதீர்கள். உங்களுடைய அந்தரங்க புகைப்படங்களை நீங்கள் அவர்களை நம்பி கொடுக்கிறதாலேயோ அல்லது அவர்களை எடுக்க விடுகிறதாலேயோ உங்களுடைய வாழ்க்கை தான் கேள்விக்குறியாக போகின்ற சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய அந்தரங்கங்களாக தனிமையிலே வைத்துக் கொள்ளுங்கள். பிறரிடம் பகிர வெளிக்கிட்டால் அது பாரிய ஆபத்தை தான் ஏற்படுத்தும். அதற்காக கோபத்திலே அந்த நபர் செய்கிறது சரியான விடயம் என்று சொல்ல முடியாது, முற்றுமுழுதாக தவறானது. பெண்களின் அந்தரங்க விடயங்களையோ புகைப்படங்களையோ சமூக ஊடகங்களில பகிர்பவர் நல்ல ஒரு ஆண்மகனாக இருக்க மாட்டார். அது மிகவும் ஒரு இழிவான செயல் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆண்களும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அக்கா, தங்கச்சி, அம்மா என்று சொல்லி உங்களுக்கும் பெண் உறவுகள் இருக்குது. ஆகையால பெண்ணின் அந்தரங்கங்களை பகிர்வதற்கு முன்பு உங்களுடைய பெண்களை பற்றியும் சிந்தியுங்கள். அப்படி சிந்தித்தால் நீங்கள் இப்படியான செயல்களை செய்ய மாட்டீர்கள். அடுத்தது பாத்தீங்க என்று சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பொது சுகாதார பரிசோதகர் ஒருவரின் வங்கி கணக்கில் இருந்த பணம் மோசடியான முறையில கொள்ளையிடப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் பாடசாலை ஒன்றிற்கு சென்று அங்கு கண் பரிசோதனை மேற்கொண்டிருக்கிறார். அந்த கண் பரிசோதனை மேற்கொள்ளும் போது ஒரு கண்ணை கையாலேயோ அல்லது பாடசாலை கொப்பியாலேயோ அவர்களுக்கு மூடினால் கண் கலங்கும் அல்லது கண்ணில எதுவும் இந்த பார்வை குறைபாடை சரியாக கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி அவர் தன்னுடைய வங்கி கணக்கட்டை, அதாவது ஏடிஎம் கார்டினை கொடுத்திருக்கிறார். இதுல அவர் செய்வதும் தவறான ஒரு விடயம்தான். ஏடிஎம் என்பது எங்களுடைய தனிப்பட்ட ஒரு விடயம். அதை பிற நபர்களுக்கு காட்டவோ அவர்களுக்கு கொடுக்கவோ கூடாது. அப்படி இருக்கையில அவர் பாடசாலை மாணவர்கள் தானே, அப்படி என்ன இதை வச்சு செய்ய போகிறாங்கள் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையில அந்த ஏடிஎம் கண்ணை மறைக்கிறதுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மாணவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அந்த ஏடிஎம்ல இருக்கின்ற முன்னுக்கு இருக்கின்ற 12 இலக்கத்தினையும் அதுல மாதம் திகதி வரும், அதை விட அந்த ஏடிஎம் பின்பக்கத்திற்கு 3 ரகசிய இலக்கம் இருக்குது. அந்த இலக்கத்தை வைத்துக்கொண்டு ஆன்லைன்ல ஃப்ரீ ஃபயர் என்ற ஒரு கேம் விளையாடுவதற்காக ஆன்லைன்ல துவக்குகளை பர்ச்சேஸ் பண்ணி இருக்கிறார்களாம். பிள்ளை என்ன செய்கிறது, எப்படி அந்த ஆன்லைன் விளையாட்டிற்கான பணத்தினை பெறுகிறது என்று சொல்லி பெற்றோர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது போல இருக்கு, அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும். ஒரு பொது சுகாதார பரிசோதகரின் ஏடிஎம் அட்டையின் நம்பரை வைத்துக்கொண்டு துவக்கு பர்ச்சேஸ் பண்ணி விளையாடி இருக்குது என்று சொன்னால் அந்த பிள்ளை வீட்டில என்ன செய்யுது, அந்த பிள்ளை படிக்குதா அல்லது விளையாடுதா, அந்த பிள்ளை ஆன்லைன்ல கேம் விளையாடுறதுக்கு எப்படி காசு வந்தது என்று சொல்லி பெற்றோர்கள் கண்காணிக்காமல் இருக்கிறார்களா, அல்லது பெற்றோர்கள் பிள்ளையில் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்களா, என்னவாச்சு செய்துட்டு போகட்டும், படிக்கிறானா அல்லது விளையாடுறானா என்று சொல்லி அக்கறை இல்லாமல் இருக்கிறார்களா என்று தெரியவில்லை. பாடசாலை மாணவர்கள் நீங்களும் இதை சிந்தித்து தெரிந்து கொள்ள வேண்டும். பணம் என்பது அவ்வளவு இலகுவாக கிடைக்கின்ற ஒரு விடயம் இல்லை. ஒருவர் எவ்வளவோ கஷ்ட துன்பங்களை கடந்துதான் அந்த பணத்தினை உழைக்கின்றார். அதை நீங்க ஒரு நொடியில செலவழிச்சு விட்டு போறது என்பது சாதாரண ஒரு விடயம். அந்த பணத்தினை கஷ்டப்பட்டு உழைத்து தொலைத்தவனுக்குத்தான் அதோட வலி வேதனை எல்லாமே புரியும். ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருந்தாலும் சரி, சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அந்த பணத்தினை, அதாவது தன்னுடைய சம்பளத்தினை கண்ணில காணும் வரை எவ்வளவோ கஷ்டங்கள், குடும்ப சூழ்நிலைகளை தாண்டித்தான் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கையில ஒரு நொடியில நீங்க அவங்களுடைய காசை எடுத்து செலவழிச்சிட்டு போறது என்பது சாதாரண ஒரு விடயம் இல்லை. அல்லது சில பேர்கிட்ட இப்படி எங்களுக்கு காசு தேவை, ஒரு உதவியாக தருவீங்களான்னு சொல்லி கேட்டா கூட அன்பாக ஒரு 1000 ரூபாயோ 100 ரூபாவோ தந்துட்டு போவார்கள். ஆனால் ஒருவருடைய பணத்தை அவருக்கே தெரியாமல் கொள்ளையிடுவது என்பது மிகவும் ஒரு மோசமான செயல். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த சில ஆன்லைன்ல பொருட்களை வாங்குற ஆப்ஸ்களிலையுமே எங்களுடைய ஏடிஎம் கார்டு 12 நம்பரையும் பின்னுக்குள்ள இலக்கத்தையும் கொடுத்து கொள்வனவு செய்யலாம். அதுக்கு சில வேளைகளில சில வங்கிகளூடாக ஓடிபி, அதாவது இந்த 4 இலக்கம் கொண்ட பின் நம்பர் கேட்கப்படும். சில வங்கிகளில அது கேட்கப்படுகிறது இல்லை போல இருக்கு. ஆகையாலதான் ஈஸியான முறையில இந்த ஒரு பொது சுகாதார பரிசோதகரின் பணம் கொள்ளையிடப்பட்டிருக்கின்றது. அடுத்தவர்களின் பொருள்களை திருடி அல்ல அவர்களுக்கு தெரியாமல் அபகரித்து நீங்க வாழ நினைக்கிறது ஒருபோதும் சந்தோஷத்தை தராது. இப்ப அந்த பொது சுகாதார பரிசோதகர் இழந்த பணத்திற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை சட்ட ரீதியாக எடுக்க போகிறார். அந்த பணத்தினை எடுத்து செலவழித்த என்ன நடக்கும்? அவர் உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கிறாரோ இல்லையோ அது அடுத்த பட்சம். இப்படியெல்லாம் நான் செய்திருக்கிறேன், அவர் இதால பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி காணொளி வாயிலாகவோ அல்லது உங்கள் மீது விசாரணையோ வந்தால் உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? உங்களுக்கு பயம் வரும். இப்படி செய்துட்டேனே, என்ன நடக்க போகுது, அப்படி என்னை யாருமே நினைப்பார்கள் சொல்லி கட்டாயம் ஒரு பய உணர்வு மனதில் ஏற்படும். இதனால
என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும். உங்களுடைய பெற்றாருக்கு இதால பல பிரச்சனை வரும். என அவருடைய பிள்ளை இப்படி செய்து விட்டாரே, அவருடைய காசு எடுத்து விளையாடி விட்டார் அப்படி என்று சொல்லி பல பிரச்சனைகள் வரும். ஆகையால அடுத்தவருடைய பொருளையோ அடுத்தவருடைய பணத்தை எடுப்பதற்கோ எந்த ஒரு சிறு பிள்ளையும் ஆசைப்படக்கூடாது. எங்களுக்கு தேவை என்றால் நாங்க தான் கஷ்டப்பட்டு உழைச்சு அதை செலவழிக்கணும். அடுத்தவங்களோட பணத்தை களவெடுத்தோ அவங்களுக்கு தெரியாம திருடியோ செய்யறது நல்ல விடயம் அல்ல. மாணவர்கள் சிறு வயதிலிருந்தே நல்ல பழக்கங்களை பழகி கொள்ள வேண்டும். பாடசாலைக்கு போறதும் அதுக்காகத்தான். என்ன நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சு நல்லபடியாக படித்து நல்ல ஒரு வேலைக்கு போய் நல்லபடியாக இருக்கணும் தான் பள்ளிக்கூடங்களுக்கு போறது. களவெடுத்துட்டு அடுத்தவங்களோட பொருளை திருடிட்டு எங்கட பாட்டுக்கு இருக்கலாம்னு சொன்னா ஏன் பள்ளிக்கூடம் போகணும், ஏன் படிக்கணும், நல்ல விஷயத்தை ஏன் கற்கணும்? பேசாம பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பாம விடலாமே. ஆகையால பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், படிக்கிறார்களா, விளையாடுகிறார்களா என்பதை குறித்து கண்காணியுங்கள். பிள்ளைகளை அவங்களோட போக்கிலேயே விடாதீங்க. பெற்றோரின் அக்கறையின்மையும் இதுக்கு முற்றுமுழுதான காரணம் என்று சொல்லலாம். பிள்ளைகளை கண்காணியுங்கள், என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். கேம் விளையாடுறது வாழ்க்கை இல்லை. படித்து எங்களுக்கு ஒரு வேலையை தேடி எங்களோட சொந்த காலில் நிற்கிறதான் வாழ்க்கை. கேமை எப்பயும் விளையாடலாம், நாங்க படித்து உழைத்து அந்த காசுல விளையாடலாம். அடுத்தவரின் பணத்தை அபகரித்து விளையாடக்கூடாது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.